البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருளால் 21ஆம் தினத்தினுடைய தராவீகை பூர்த்தி செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பையும் அருளையும் குன்றாது குறையாது பொழிவானாக. புனித இரவுகளின் வாயிலாக நரக விடுதலை வழங்கும் நாயன் அந்த பட்டியலில் நம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் இவை யாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் என்றென்றும் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, புனித ஒற்றையான இரவுகளின் முதல் இரவாக இது அமைந்திருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலில் ஆண்டாண்டுதோறும் ஒற்றைப்படையான இரவுகளில் சிறப்புரையாளர்களான உலமாக்களை பயான் செய்ய அழைத்து நாம் நல்லுபதேசம் கேட்பது வழக்கம். அந்த வரிசையில் இன்னும் சில நேரத்தில் சிறப்புரையாளர்கள் உங்களுக்கு மத்தியில் அவர்களது நல்ல கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவிடவிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பல்வேறு விதமான நன்மைகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பமும் ஒரு சூழலும் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. எனவே புனித ரமலானினுடைய எந்த நேரத்தையும் நாம் வீணில் கழிக்கவில்லை என்பதும் உண்மை. ஏதோ மறதியாக ரமலானில் அப்படி இப்படி இருந்து விட்டாலும் கூட நாம் அதை நினைத்து வருத்தப்பட்டு ரமலானினுடைய புனித காலத்தை இப்படி வீணடிக்கிறோமே என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதும் உண்டு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். ஒரு முறை ஏழை முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தர்பாருக்கு வருகை புரிந்து சொன்னார்கள், قد ذهب أهل الدثور بالدرجات العلى والنعيم المقيم. யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளையும் நிரந்தரமான நன்மைகளையும் நிரந்தரமான அருள்வளங்களையும் தட்டி சென்று விடுகிறார்கள் யா ரசூலல்லாஹ். ஆனால் ஏழைகளாக இருக்கும் நாங்கள் அவர்களுடைய உயரத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. அவர்கள் எங்களை விட அதிகமான நன்மைகள் செய்கிறார்கள் நாயகமே என்ற கருத்தில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது என்னப்பா அது? செல்வந்தர்கள் உங்களை விட நன்மையில் முந்தி செல்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, ஒமா தாக்க, அது எப்படி என்று கேட்டார்கள். அப்போ அந்த ஏழை முஹாஜிர்கள் சொன்னாங்க, காலு யுஸல்லூன கமா நுஸல்லி வயஸூமூன கமா நஸூமு வயதஸத்தகூன வலா நதஸத்தகு வயுதிகூன வலா நுதிகு. நாங்கள் தொழுவதை போன்றுதான் நாயகமே அவர்களும் தொழுகிறார்கள். செல்வந்தர்கள் பணக்காரர்கள் நாங்கள் தொழுவது போன்றுதான் தொழுகிறார்கள். அதே போல யஸூமூன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு வைப்பதை போன்றுதான் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். வயதஸத்தகூன, ஆனால் அவர்கள் எங்களை விட அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். ஆனால் வலா நதஸத்தக், எங்களால் அந்த தர்மத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை, எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு செல்வம் இருக்கும் காரணத்தினால் வயுதிகூன, அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். வலா நுதிகு, அந்த அடிமைகளை எங்களால் பணம் கொடுத்து வாங்கி உரிமை விட முடியவில்லை நாயகமே. இப்படி எங்களை விட பண்படைந்த நன்மைகளில் அவர்கள் முந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களால் அவர்களுடைய நன்மையை எட்டி பிடிக்க முடியவில்லை என்று ஒரு கவலையோடு வந்து சொன்னார்கள். பாருங்கள், சஹாபா பெருமக்களுக்கு இருக்கும் கவலை இதுதான். உலகத்தில் செல்வத்தை தேடுவது, மாடா மாளிகை கட்டுவது, என்னை விட அவன் பல இடங்கள் வாங்கி போட்டிருக்கிறான், பல நிலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான், பல மாடா மாளிகைகள் கட்டியிருக்கிறான், நானும் அவனுடைய உயரத்துக்கு செல்ல முடியவில்லையே என்று ஏங்கி 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 தவித்துக் கொண்டிருக்கும் சூழலில் இஸ்ராயல் நம்மை வந்து கொண்டு போயிடுறார். அப்ப இப்படி நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் இந்த சூழலில்
இந்த மார்க்கத்தினுடைய ஆதார புருஷர்களான சஹாபாக்களினுடைய சிந்தனையும் கவலையும் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இன்று வியாபாரம் செய்ததில் அதிகமான லாபம் கிடைத்தது என்று சொன்னார்கள். பெருமானாருடைய பாசறையில் பக்குவம் பெற்ற ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று நான் செய்த ஒட்டக பிசினஸ்ல நிறைய லாபம் கிடைத்தது என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்மா செஞ்சாங்க, உலகத்தின் லாபத்தை உலக லாபத்திலே உலக லாபம் இவ்வளவு கிடைத்து விட்டது என்று இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட லாபம் தரும் ஒன்றை நான் சொல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை விட லாபம் தருகிற ஒன்றை சொல்லவா? சொல்லுங்க நாயகமே. ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்து தொழுவது இருக்கிறது, இது இதை விட அதிகமான லாபம் என்று சொன்னார்கள். என்ன சொல்ல வர்றேன்னா, சஹாபா பெருமக்களுக்கு துனியா சம்பந்தமான ஒரு தேட்டம் அரசல் புரசலாக வந்தாலும் கூட அவர்கள் பிற்கால சமூகமாக விளங்கும் நம்மவர்களுக்கு மார்க்கத்தின் ஆதார மனிதர்கள் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட லாபம் தருகிற ஒன்று என்ன தெரியுமா? மார்க்கத்தின் பக்கம் திரும்பு, இந்த பக்கம் வா, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடு. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அவருடைய சுவனத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? வானம் பூமியினுடைய விசாலத்தை கொண்டது. நீ அழகாக ஒரு வீடு கட்டிவிட்டு அந்த வீட்டில் இந்த அறை இருக்கிறது, அந்த அறை இருக்கிறது, இப்படி இப்படி என்று நீங்கள் பேசிக் கொள்கிறீர்களே, இதெல்லாம் மண்ணோடு மண்ணாக அழியக்கூடியது. குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்தும் அழியக்கூடியது. ஆனால் சொர்க்கம், அங்கிருக்கக்கூடிய பங்களா, அங்கிருக்கக்கூடிய ஸ்தலம், அங்கிருக்கக்கூடிய இடம், அங்கிருக்கக்கூடிய மாடா மாளிகை எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய விசாலத்தை விட மிக பெருசு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப சஹாபா பெருமக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த சமூகத்திற்கு உள்ள கவலை, இந்த மார்க்கத்தில் நாம் முன்னேற வேண்டும், நன்மைகளை முந்திக் கொண்டு செய்ய வேண்டும், நன்மைகளால் அனைவரையும் வென்றெடுக்க வேண்டும் என்ற தேட்டமும் கவலையும் இருந்துச்சு. என்ற தேட்டமும் கவலையும் இன்று நாம் நமக்கிடையே மார்க்கத்தின் விஷயத்தில் தான் ஆழமாக பலவீனம். உலக சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிற நாம், ஆனால் மார்க்க விஷயத்திலே மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்வது அமல்கள் சம்பந்தமான விஷயத்தில் இல்லை. அதிலெல்லாம் அந்தந்த சீசன்ல தொடுவோம் விடுவோம். எப்படி ரமலான் மாதிரி, ஜும்மா மாதிரி, பெருநாள் தொழுகை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதை அப்படியே தொட்டுக்கொள்வது, பிறகு அதை போச்சுன்னா அப்படியே விட்டுறது. மார்க்கத்தில் நம்மிடத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. வருடா வருடம் நாம் மிஅராஜை பற்றி பேசுகிறோம், வருடா வருடம் பராத்தை பற்றி பேசுகிறோம், வருடா வருடம் லைலத்துல் கத்ரை பற்றி பேசுகிறோம், வருடா வருடம் இந்த புனிதமான மாதமும் வருகிறது. நம்மிடத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று நாம் சிந்திப்பது கிடையாது. சென்ற ரமலானை விட இந்த ரமலானில் என்னிடத்தில் என்ன நன்மை கூடியிருக்கிறது, எந்த நன்மையை நான் அதிகமாக செய்திருக்கிறேன். போன வருஷம் அது கொஞ்சமா திக்ரு செஞ்சேன், இந்த வருஷம் அந்த திக்ரை கூடி இருக்கிறது. போன வருஷம் நான் சுன்னத் நஃபில்லாம் தொழுவதில்லை, இந்த வருடம் நான் அதை கடைபிடிக்கிறேன். போன வருஷம் ஸலவாத்தினாலே நான் ஓடி போயிருவேன், ஆனா இந்த வருஷம் ஸலவாத்தை பிரியமாக ஓதுகிறேன். இப்ப எந்த அளவுக்கு நன்மையை நாம் முந்தி சென்றிருக்கிறோம் என்று பெரும்பாலும் நாம் சிந்திக்க தவறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் உட்பட கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் இங்க சொல்ல வருவது, அப்ப அந்த சஹாபாக்கள்லாம் கவலையா வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், செல்வந்தர்கள்ல காசு இருக்குது, அதனால நிறைய நன்மை செஞ்சுக்கிட்டு போறாங்க, நாங்க தொழுகை நோன்பு இதை விட்டா எங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, அடிமைகளை காசு கொடுத்து வாங்கி உரிமை விடுவதற்குரிய சந்தர்ப்பமும் இல்லை நாயகமே, ஆனால் எங்களை விட அவர்கள் நிறைய நன்மை செய்யறாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال رسول الله صلى الله عليه وسلم افلا اعلمكم شيئا تدركون به من سبقكم وتسبقون به من بعدكم ولا يكون احد افضل منكم الا من صنع مثل ما صنعتم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உங்களை விட அமல்களால் முந்திக் கொண்டு சென்று விட்டார்களே அந்த செல்வந்தர்கள், அவர்களுடைய நன்மையை எட்டி பிடிக்கும் அளவுக்கு ஒரு சங்கதி, ஒரு அமலை நான் சொல்லித்தரவா? அவர்களுடைய அமலை நீங்கள் எட்டி பிடிக்கும்படியான ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்பிக்கவா? உங்களை போன்ற அமல்கள் செய்யாதவரை உங்களை விட சிறந்தவர்களாக அவர்கள் ஆக முடியாதே. அப்படிப்பட்ட ஒரு அமலை, ஒரு நற்காரியத்தை உங்களுக்கு நான் கற்பித்துக் கொடுக்கவா என்று சொன்னவுடன் சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. காலு பலா யா ரசூலல்லாஹ், அறிவித்துக் கொடுங்கள் நாயகமே கேட்டார். சொல்லித்தாங்க பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிக் கொடுங்க நாயகமே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال تسبحون وتكبرون وتحمدون في دبر كل صلاة 33 مرة. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். எந்த நன்மைகளால் அவர்களை எட்டி பிடிக்க முடியவில்லையோ அதை விட நீங்க மேல போயிருவீங்க. அவங்க செய்யற நன்மையை விட நீங்க நிறைய செஞ்சிருவீங்க. எப்படி? ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹை ஃபாத்திமா ஓதினால், இதுக்கு பேர் தஸ்பீஹை ஃபாத்திமான்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாருக்கு பிரத்யேகமாக கற்பித்த தஸ்பீஹ் இது. சாதாரணமான தஸ்பீஹ் அல்ல. இரவு நேரத்தில் நாம் தூங்கச் செல்லும் பொழுது உடல் வலி, கைவலி, கால்வலி மாத்திரை போட்டு தூங்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாத்திரையை விட அற்புத பவர் சக்தி உடையது இந்த தஸ்பீஹ் ஃபாத்திமா. ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து பிரத்யேகமாக கேட்டு கற்று சென்றது, நாயகமே உடலெல்லாம் வலி, பகலெல்லாம் வீட்டு வேலை செய்து செய்து, அப்படியா ஃபாத்திமா? அப்படியா, நீ இதை ஓதிட்டு படுன்றாங்க. படுத்தாங்க, வலியை பறந்து போச்சு. இந்த தஸ்பீஹ் ஃபாத்திமாவை 33 முறை ஓதி, கைகளில் ஊதி, உச்சிலிருந்து உணங்கா எல்லா பக்கமும் தடவி நம்ம படுத்தோம்னு சொன்னா காலையில ஃபஜ்ருக்கு எழுப்புவதற்கு அலாரமே தேவையில்லை, நாமே எழுப்பிவிடுவோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சஹாபா பெருமக்களுக்கு இந்த சங்கதியை பெருமானார் சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு எண்ணி எண்ணி ஓத ஆரம்பிச்சாங்க எல்லா சஹாபாக்களும். ஆனா எத்தனை நாளைக்கு ஓத முடியும்? ஓதனாங்க. ஆனா அந்த பணக்கார சஹாபாக்கள் எப்படியோ மேட்டர் லீக் ஆயிடுச்சு. பெருமானார் இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படியோ அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? செய்ய ஆரம்பிச்சாங்க. பெருமானார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஓதுவோம். நமக்கு நேரடியாக பெருமானார் கற்பிக்கவில்லை என்றாலும் நம்மோடு சேர்ந்த மக்களுக்கு தானே பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதை நாமும் ஓதுவோமே, அந்த நன்மையை பெறுவோமே என்று அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள், ஓத துவங்கினார்கள். உடனே தலைவரைக்கு இந்த சஹாபாக்கள் மறுபடியும் வராங்க. யார சொல்லலாம்? நாயகமே, யார சொல்லலாம்? செல்வந்தர்கள், எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பிரத்யேக அமலை அந்த பணக்கார சஹாபாக்கள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நாயகமே, சமிஅ இஹ்வானுனா அஹ்லுல் அம்வாலி வந்து சொன்னாங்க, பிமா ஃபஅல்னா ஃபஃஅலு மித்லஹு, எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எங்களை மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நாயகமே, அவங்க நன்மைகளால் எங்களை எட்டி பிடிக்க முடியவில்லையே. அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ் தாம் நாடியவருக்கு கொடுப்பான். அல்லாஹ்வின் அருள் செல்வமாக, காசு பணமாக இருந்தாலும் சரி, ஒருவரை கோடிகளுக்கு அதிபதியாக அல்லாஹ் ஆக்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது அமல்களால் அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அல்லாஹ் யாரை நாடுறாலும் உங்களுக்கு கொடுக்குறதுப்பா அப்படின்னு. அதனால கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை இங்க நான் விளக்க வருவது என்னென்றா, யாரால் என்ன அமல்கள் செய்ய முடியுமோ அதை செய்யணும், தவிர அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காம வருடா வருடம் நம்ம இடத்துல அது இன்க்ரீஸ் ஆகணும். அமல்களிலே அதிகப்படியாக வெறும் ஃபரது மட்டும் தொழுதுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா முன்பின் சுன்னத்தை சேர்த்து தொழ ஆரம்பிக்கணும். அல்லாஹ் கூட கொஞ்சம் செல்வம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தஹஜ்ஜத்தை விடக்கூடாது. சுன்னத்தான நோன்புகள், பரதான நோன்பு மட்டுமல்ல, நாம நோன்புன்னு சொன்னாலே ரம்ஜான்ல 29 நாள் 30 நாள் எண்ணி நோன்பு வைப்போம். சகர் நேரத்தை பார்த்து நோன்பு வைப்போம். எப்படா இஃப்தார் வருதுன்னு பார்த்து நோன்பு திறக்கிறோம். நம்முடைய இயல்பு, அதை மாற்ற முடியாது. இதை 30 நாள் 29 நாள் நோன்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாசமும் இருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் இருக்கிறது.
நபிலான உபரியான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள். அவர் ரமலானில் மட்டும்தான் நோன்பு என்று அல்ல, ரமலான் அல்லாத இன்னபிற சுன்னத்தான நோன்புகளும் இருக்கிறது. ஃபர்தான தொழுகை மட்டுமல்ல, ஃபர்துக்கு முன்னும் பின்னும் சுன்னத்துக்கள் உண்டு, நஃபில்கள் உண்டு. ஃபர்துக்கு பிறகு 33 முறை என்ற தஸ்பீஹ் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ திக்ர்கள் இருக்கிறது, ஔராதுகள் இருக்கிறது. அப்போ கணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த அமல்களில் நம்மிடத்திலே முன்னேற்றம் வர வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே தஸ்பீஹ் ஃபாத்திமாவினுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். தொழுகைக்கு பிறகு ஓதப்படுகிற சில கலிமாக்கள் உண்டு. முஅக்கிபாத்தும் லா யஹீபு காயிலுஹுன்ன அவ் ஃபாயிலுஹுன்ன ثلاثا وثلاثين تسبيحة وثلاثا وثلاثين تحميدة وأربعا وثلاثين تكبيرة في دبر كل صلاة. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதப்படுகிற சில கலிமாக்கள் உண்டு. அது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. மேல சொன்ன ஹதீஸ்ல எல்லாமே 33, இதுல 33 33 34. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 11 விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 11 விடுத்தம், அல்லாஹு அக்பர் 11 விடுத்தம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இதை ஓதினால் என்ன சவாபு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை ஓதி வருபவர் ஒருபோதும் கஷ்டப்படைய மாட்டார். இது ஓதி வருபவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் அவருடைய வாழ்வில் நஷ்டம் என்பது ஏற்படாது என்று யார் சொல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த அமலின் மீது, இந்த செயலின் மீது, இந்த நன்மையின் மீது நாம் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த அமலை தொடர்படியாக வறுமை நாள் வரைக்கும் செய்கிற நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக.